முதுகு தண்டோட பாதிப்பு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி 2 கால்களும் செயலிழந்து போச்சு. உணர்ச்சியே இல்லை, யூரின் மோஷன் போகிறது தெரியல, இல்லை தண்டோரத்தில் அடிபட்டதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இது போல் கால்கள் சரியில்லை, கால்கள் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, யூரின் மோஷன் போகிறதே தெரியல அப்படிங்கிற ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக எங்களோட ஷாலம் ஃபிசியோதெரபி சென்டருக்கு வாங்க. நாங்கள் அதை உங்களுக்கு முழுமையாக ரெடி பண்ணி பழையபடி உங்களை நடக்க வச்சு உணர்வு எல்லாம் கொண்டு வந்து யூரின் மோஷன் சென்சேஷன் எல்லாமே கொண்டு வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம். ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர தம்பி பார்த்தீங்கன்னா சூர்யா ஒசூர்லேருந்து வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களோட சென்டருக்கு தொடர்பு கொண்டு அவர் ஆம்புலன்ஸில் தான் வந்தார். 2 காலும் செயலில்லை, உணர்ச்சி இல்லை, யூரின் மோஷன் போகிற சென்சேஷன் எதுவுமே இல்லாமல் தான் வந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்பைனல் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஆன எஃபெக்ட் தான் இது. அவருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மாதம் முழுமையான ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். கொடுத்ததில் அவர் அப்போவே யூரின் மோஷன் போகிற சென்சேஷன் உணர்ச்சி எல்லாம் காலுக்கு நல்லா வந்துடுச்சு. அந்த காலில் போதறல் எல்லாமே நின்று அவருக்கு நல்லா நிற்கிற பேலன்ஸு நடக்கிற அளவுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டோம். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப எங்ககிட்ட ரிவ்யூக்கு வந்திருக்காரு. அவருக்கு சில எக்ஸசைஸ், சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்தபடி அவர் அவர் வீட்டில் எக்ஸசைஸ் நல்லா பண்ணார். ஸ்விம்மிங் நல்லா பண்ண சொல்லி ஸ்விம்மிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ நல்லா மாடிப்படி ஏறுற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. மாடிப்படி ஏறுறாரு, இறங்குறாரு. பேரண்ட்ஸ் நல்லாவே நிற்கிறாரு. இப்போ ஒருத்தர் தள்ளி விட்டால் கூட கீழே விழாத அளவுக்கு நல்லா இருக்காரு. 4 பக்கமும் பேலன்ஸ் நல்லா ஸ்டெடியாக இருக்கிற அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. இதே போல் நிச்சயமாக எல்லாருக்குமே ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்க வைக்க முடியும். சூர்யா ஒசூர்லேருந்து வரேன். நான் ஆல்ரெடி இவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அதாவது ஸ்பைனல் கார்டு ஒரு டியூமர் ரிமூவ் பண்ணி அதில் 2 காலம் சைடிலேருந்து போய் நான் இவரோட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். வந்ததுக்கப்புறம் சுத்தமாக என்னால் யாரோட இருப்பில்லாமல் தனியாக படுக்கவும் முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாமல் தான், சுத்தமாக நடக்க முடியாமல் தான் இருந்தேன். ஆல்ரெடி இது முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் நடக்க முடியாத நிலமையில் இப்போ தான் மறுபடியும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ க்யூராக இருக்கேன். மறுபடியும் நான் ஒரு 2வது ரிவ்யூக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்கே அவர்கிட்ட பார்க்க வந்திருக்கேன். இப்போ என்னை விட நல்லா நடக்கிறேன். அப்போ இருந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு இப்போ ஃபுல்லாகவே க்யூரேட்டே வருது. ஸ்டார்டிங்கில் யூரின் மோஷன் போகாமல் இருந்ததா சூர்யா? அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்தது, ரொம்பவே இருந்தது. அது கிளியர் ஆகிட்டு தானே போனீங்க? சுத்தமாகவே கிளியர் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளம் இப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் போகும்போது அது கிளியர் ஆகிட்டு தானே போனீங்க? கிளியராக தான் போனோம். இப்போ நடக்கிறதுலாம் இப்போ நல்லா நடக்கிறீங்களா? இப்போ நல்லாவே நடக்கிறேன். அதனால தான் செகண்ட் ரிவ்யூக்கே வந்திருக்கேன். ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியுதா? ஸ்டெப்ஸ் ஏற முடியுது. க்யூர் ஆகிட்டு தான் வருது. ஒரு நாளும் எக்ஸ்ட்ராவாக அந்த மூமெண்ட் தெரியுது. இப்போ உங்களோட வேலைகள்லாம் நீங்களே செய்கிறீங்களா? என்னோட வேலை இப்போ நான் செஞ்சிருக்கேன். பாத்ரூம் போட்டு தான் இருந்துச்சு. இப்போ அது மாதிரி இல்லை. எல்லாமே இப்போ நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இண்டிவிஜுவலாக தான் போயிட்டுருக்கேன். உங்கள் வேலைகள் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. ஸ்விம்மிங்லாம் பண்ணுறீங்களா? ஸ்விம்மிங் போயிட்டுருக்கேன். நல்லா பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஸ்விம்மிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. நடையில் நல்ல பேலன்ஸ் இருக்கா? பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பேலன்ஸ் கிடைக்கும், கீழே போடும், தள்ளும். இப்போ அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. காலில் உணர்ச்சி எல்லாமே இருக்குல்ல? இப்போ நான் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டலாம். இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகுதுல்ல? நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. டைட்னஸ் இடுப்புக்கிட்டலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இடுப்புக்கிட்ட சுத்தமாகவே இல்லை டைட்னஸ் இல்லை. சரி, இப்போ நான் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, அதெல்லாம் வீட்டில் எல்லாம் பண்ணுறீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே எல்லா நேரமும் பண்ணுறீங்களா? எல்லா நேரமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒரு நாளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுட்டே தான் இருக்குங்க. எங்கள் கிளினிக்கில் இருக்கும்போது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வெரி குட் சூர்யா.
இல்லை ஸ்பைனல் ஆப்ரேஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலில் இருக்க உணர்ச்சியை வந்து நல்லா கொண்டு வர வைக்கணும். அதுக்கப்புறம் யூரின் மோஷன் போகிற சென்சேஷன் வந்து நல்லா கொண்டு வர வைக்கணும். அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து அவங்களோட வேலைகளை வந்து அவங்களே செய்ய வைக்கணும். அதுக்கு வந்து கால்களை வந்து நல்லா ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து கால்களை வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொண்டு வந்து பழையபடி அவங்க வேலையை செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து எங்களோட சென்டரில் வந்து முழுமையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் பாதிப்பு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களோட கரண்ட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குங்கிற வீடியோவும் அனுப்புங்க. நிச்சயமாக வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு கம்ப்ளீட்டாக பழையபடி நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.